ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழக அரசோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வர 15/11/2024 அன்னைக்கு காலையில் டைரக்ட் இன்டர்வியூங்க. மாவட்ட வாரியாக கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட காலி பணிகள் நிரப்பதற்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி 15/11/2024 அன்றைக்கி காலையில் இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஸோ வர்ற 15/11/2024 அன்றைக்கி காலையில் கையில் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேரடி பணி நியமனம் தான். உங்களுக்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த வேலையில் கலந்துக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் கலந்துக்கணும் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு முகாம் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலயமா நடத்துகிறாங்க. ஸோ என்னென்ன மாவட்டத்துக்கு 15ஆம் தேதி நடைபெறுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் நான் எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே போய் கலந்துக்கணும் அப்படின்ற டீட்டெயிலாக ஒரு மாவட்டத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வச்சு அதை ஃபாலோ பண்ணி மற்ற மாவட்டங்களுக்கும் சேம் அதே தான். ஸோ என்னென்ன மாவட்டம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஐடிஐ, பள்ளிவாசல் ஸ்ட்ரீட், சிவகாசி இங்கே நடைபெறுது. விருதுநகர் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15/11/2024 அன்னைக்கு காலையில் 10லேருந்து 2 மணி வரைக்கும் இங்கே நடைபெறுது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து விருதுநகர். அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜில் 23ஆம் தேதி நடைபெறுது. 23/11/2024. ஸோ அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் அங்கேயே வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா 15/11/2024 அன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடைபெறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர்
காந்திஜி ரோட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆஃபீஸில் 15/11/2024 அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நடைபெறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் நியர் கவர்மெண்ட் ஐடிஐயில் சேரன் நகரில் இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுது. 15/11/2024 அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடைபெறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கள்ளக்குறிச்சி வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி அரிசி ஆலை உரிமையாளர் சங்க மண்டபம், துர்கம் மெயின் ரோடு, கள்ளக்குறிச்சி இங்கே நடைபெறுதுங்க. 15/11/2024 அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறுது. அதுக்கப்புறம் மதுரையில் நடைபெறுது, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நடைபெறுது, காலையில் 10லேருந்து 2 மணி வரைக்கும். சேம் அதே மாதிரி தென்காசிலையும் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நடைபெறுது. 15/11/2024 அன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். ஸோ திருப்பத்தூரில் மட்டுமே 16ஆம் தேதி நடைபெறுது. ஸோ 15ஆம் தேதிக்கு மறுநாள் 16ஆம் தேதி நடைபெறுது. சேலத்தில் 9ஆம் தேதி நடைபெறுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 10லேருந்து 15 மாவட்டங்களுக்கு அடுத்த வாரம் நடைபெறுது. மிச்சம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வர அடுத்தடுத்த மாவட்ட தேதிகளில் நடைபெறும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எத்தனாம் தேதி நடைபெறுது, டைமிங் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் மதுரையில் கலந்துக்க போகிறீங்க, இல்லை கோயம்புத்தூரில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ மதுரை மாவட்டத்தை சார்ந்தவங்க, அது நியர்பையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை சார்ந்தவங்க யார் வேணாலும் இதில் கலந்துக்கலாம். ஸோ இதில் ரீட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் எந்த இடத்துல நடைபெற போகிறது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. மதுரை நியர் கவர்மெண்ட் ஐடிஐ டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கெரியர் சென்டர் அப்படின்றது புதூர் மதுரை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் 15/11/2024 அன்று சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அலுவலக வளாகத்தில் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற உள்ளது. இதில் 30க்கும் மேற்பட்ட தனியார் முன்னணி நிறுவனங்கள் பங்கு பெற்று வேலை நாடுவர்களை தேர்வு செய்ய உள்ளனர். முகாமில் பங்கு பெற விருப்பம் வேலையளிக்கும் நிறுவனங்கள் மற்றும் வேலை நாடுபவர்கள் தனியார் வேலைவாய்ப்பு இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறவும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கணும் அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். இதற்கான காண்டாக்ட் நம்பர் அப்ளை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்ன போயிடலாம் அப்படின்னா எங்கே வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுதோ அங்கே போயிடலாம். ஸோ போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஸோ உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, ரெஸ்யூமே கண்டிப்பாக கேட்பாங்க. ரெஸ்யூமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. கரெக்டாக பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், மற்ற சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. இது எடுத்துகிட்டு போயிட்டு நேரடியாக அங்கே போய் என்னைக்கு நடைபெறுதோ அன்னைக்கு காலையில் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான ஜாப் கிடச்சிரும். மினிமம் 15,000 சேலரிலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் கிடைக்கலாம் உங்கள் திறமையை பொறுத்து. ஸோ இப்போது ஒரு சில பேர் கேட்பீங்க, மதுரை மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கணுமா, மற்றவங்க கலந்துக்க கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. யார் வேணாலும் எந்த மாவட்டத்தில் வேணாலும் கலந்துக்கலாம். உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அந்த வேலைவாய்ப்பு மாவட்டத்தோட வேலைவாய்ப்பு முகாம் என்றைக்கு நடைபெறுது அப்படின்றத பார்த்துட்டு அன்னைக்கு நீங்கள் நேரடியாக வேலைவாய்ப்பு முகாமில் போய் கலந்துக்கோங்க. இதை பற்றின ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாச்சும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுல டவுட் இருக்குது, நேர்காணலில் கலந்துக்கிறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இதோட அப்ளை பண்ணுற லிங்க், நோட்டிஃபிகேஷன் எடுக்கக்கூடிய லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.